அது நீங்க உங்களோட கேள்விகளை நீங்க கண்டிப்பா இதுல இந்த சேட் பாக்ஸ் இருக்குல்ல, நீங்க கண்டிப்பா கேளுங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும் ரிகார்டிங் அந்த கேரியரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு சே ஒரு சூப்பரான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு கிஷோர். அண்ட் வெல்கமிங் எவ்ரி ஒன், தீபா மெக் அண்ட் முகேஷ் குமார். ஹாப்பி டு அப்படிங்கிற சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் த நேம் தீபா மெக். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பொண்ணு இருந்தாவே அது பெரிய விஷயம் தான். தீபா மெக்குங்கிற பேர் பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு. அது மெக்கானிக்கலா இருக்குங்கிறது இன்னொரு ஷாக்கு. ஸோ congratulate her for choosing mechanical. You will have a bright future. So to start with, welcome. To start with, I just started my career as a trainee in Steel Strips Wheels Limited. So அவர் சொன்ன மாதிரி I have completed almost 3 years, more than 3 years. Now ஒரு apprentice-ஆ இருந்து ஒரு ட்ரெயினியா இருந்து அதுக்கப்புறம் இன்ஜினியர், இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் 3 years, more than 3 years I have completed my career in the same company. That's what is important. ஸோ ஒரு ஜம்ப்புங்கிறது கண்டிப்பாக வேண்டி ஆகணும். பட் அது எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் முக்கியம். ஒரு வருஷத்துல வேலை செஞ்சுட்டு வெளியே வந்தேன், 6 மாசத்துல வேலை செஞ்சுட்டு வெளியே வந்தேங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ முடியுங்கிறது முக்கியம். அது வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனியில இருந்துட்டு வெளியே வர்றது தான் முக்கியம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. அண்ட் ஆஸ் ஈ செட் வீல் வாப்லிங் பத்தி பண்ணேன், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம். இந்த 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியது, அது இந்த கொரோனா நல்லா ஹோல்ட் ஆயிருச்சு. ஸோ ஹோப் தட் வில் கம் சூன். அண்ட் to say about my experience in colleges, I will say I have been a student, not just a student. ஒரு காலேஜுக்காக என்னென்ன புதுசாக பண்ணலாம், என்னென்ன புதுசாக பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையும் நான் யோசித்தேன். சில சிஸ்டம்ஸ், சில ஃபாலோஅப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். எங்கள் பேச்சுலர் தான் சில டிபார்ட்மெண்ட், சில சென்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. சென்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி ரிசர்ச். அண்ட் சென்வே, சென்டர் ஃபார் வேல்யூ ஆடட் எஜுகேஷன். அப்புறம் சென் பேட் இருந்துச்சு, சென்டர் ஃபார் ப்ராஜெக்ட் அண்ட் டெவலப்மெண்ட். So these are the departments which were introduced in our batch. So we are happy to say that here that we introduced these all themes were introduced by our batch. And what about நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்திருந்தா நீங்க தைரியமா இதில் கேட்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் த சாட் பாக்ஸ் ஃப்ரீ. என்ன மாதிரி இருக்கு நீங்க கேட்க, ஒரு எந்தெந்த ஸ்கில்ஸ் வேணும், இன்னைக்கு கம்பெனிஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் கொரோனா எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் அப்சைட் டவுன். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு நார்மலாக ஒரு இது போயிட்டு இருக்க, ஒரு க்ரோத் போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு 2 months 3 months பிரேக் எல்லாருக்குமே. என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜஸ்ட் தி வேர்ல்ட் இஸ் ஜஸ்ட் ஸ்டாப். ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும். the world is stopped for 3 months and it's just rejoined. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் திரும்பி ஆரம்பிக்கும். எல்லாமே அது அப்படி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கொரோனால நம்ம நிறைய பாடம் கற்றுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இன்னோவேஷன் புதுசாக தேவைப்படுது. ஏதோ புதுசாக கற்றுக்கணும்னு தெரியுது, ஏதோ புதுசாக பண்ணணும்னு தெரியுது. ஆனால் இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிறதே அந்த டாபிக் போட்டிருந்தாங்க, ஹவு டு பி அன் இன்னோவேட்டிவ் இன்ஜினியர். First of all, can anyone answer what is innovative engineer? What is innovation, first of all? Can anyone answer me, please? Hello. Response? Okay. Being innovative is the thing which everyone does. அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சாரி. ஓகே, பீயிங் இன்னோவேட்டிவ் இஸ் பீயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுதான் இன்னோவேட்டிவ்ங்கிறது முக்கியம்.
ஸோ எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இன்னும் நம்ம ஆஸ் அன் இன்ஜினியர், ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தட் டூ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு வேற கோணத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இங்க. ஸோ எவ்வளவு தூரம் நீங்க ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்டா பண்றீங்க, அது வந்து இன்னோவேட்டிவா செய்றீங்க, இன்னும் ஈஸியா செய்றீங்கன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஈஸியா செய்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். தட்ஸ் த கைண்ட் எவ்ரி ஒன் ஷுட் பி, தட்ஸ் இன்னோவேட்டிவ். ஸோ இன்னோவேட்டிவா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஆப்ஸ் இருக்கு, மொபைல் ஆப்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஸோ இது வரைக்கும் சாப்பாடு கூட நம்ம ஒரு வெளியே போகணும் சாப்பிட்டு வந்தோம்னா கடைக்கு போய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு இருக்கும். பட் இன்னைக்கு அதுக்கான ஆப்ஸ் வந்துருக்கு. யூ ஹேவ் ஸ்விக்கி, யூ ஹேவ் ஜொமேட்டோ அப்படின்னு இருக்கு. ஸோ சாப்பாடு உங்க வீடு தேடியே வரணுன்ற அளவுக்கு யோசிச்சிருக்கான் ஒருத்தன், அதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கான் அப்படிங்கறது தட்ஸ் இனோவேஷன். அந்த ஒரு இனோவேஷன் தான் இங்க தேவைப்படுது. தட்ஸ் ஆல் த நியூ இனோவேஷன் விச் ஆல் யூ நீட்.